2026 அசெம்பிளி எலெக்ஷன்ஸில் தமிழ்நாட்டில் டிவிகே அப்படின்ற கட்சி 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கு 118 தேவை. இந்த சிச்சுவேஷனில் கவர்னர் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாட் டஸ் த கான்ஸ்டியூஷன் சே, வாட் டஸ் த சுப்ரீம் கோர்ட் ப்ரெசிடென்ட்ஸ் சே அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் வி கெட் ஸ்டார்டட், ஐ வாண்ட் டு கிவ் யூ நம்பர்ஸ், ரைட், வேர் டிவிகே கரண்ட்லி ஸ்டாண்ட்ஸ். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, டிவிகே 108 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. விஜய் வந்து திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூரில் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஏதாவது ஒரு கான்ஸ்டியூன்சிலேருந்து அவர் ரிசைன் பண்ணணும், விச் வுட் pretty much be திருச்சி கிழக்கு. ஸோ திருச்சி கிழக்குலேருந்து அவர் ரிசைன் பண்ணுவார். ஸோ விச் லீவ்ஸ் them with 107 சீட்ஸ். 107 அது தவிர ஒரு ஸ்பீக்கர் நாமினேட் பண்ணணும். ஸோ அவரோட சீட்டும் விட்டா 106 சீட்ஸ் இருக்கு. ஸோ 106 ப்ளஸ் காங்கிரஸ் வந்து இப்போ அலையன்ஸ் வந்திருக்கு, which has offered them 5 seats. ஸோ 106 + 5 is 111. மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் 7 சீட்ஸ் தேவை. ஸோ திஸ் இஸ் ஒன். செகண்ட் திங் இஸ், என்னென்னலாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது அவங்களுக்கு இப்போ அப்படின்னா, அவங்க வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கலாம். அவங்க ஆல்ரெடி காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ தே ஆர் லெஃப்ட் வித் விசிகே, சிபிஐ அண்ட் சிபிஎம் அண்ட் தேமுதிக. இந்த 4 கட்சியும் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி விசிகே, சிபிஐ, சிபிஎம்க்கெல்லாம் வந்து 2 சீட் இருக்கு, தேமுதிகாவுக்கு ஒரு சீட் இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க வந்து 7 சீட்ஸ் காமிச்சு மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணலாம். அது ஒன்று. இல்லாட்டி ஏடிஎம்கே கூட மட்டும் ஒரு அலையன்ஸ் வச்சு அவங்க ப்ரூவ் பண்ணலாம். ஆர் அவங்க வந்து பாமக, பிஜேபி அண்ட் அமமுகவை வச்சும் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி மெஜாரிட்டி காமிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாசிபிள் ஆப்ஷன்ஸ். பட் இப்போ அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது வந்து விசிகா, விடுதலை சிறுத்தை கட்சி, சிபிஐ, சிபிஎம், இந்த 3 பார்ட்டி கிட்ட இருந்து தான் அவங்க வந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ இப்போ வந்து எந்த ஒரு தனி கட்சியுமே வந்து தனி பெரும்பான்மை காமிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு இல்லையா? எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை ரீச் பண்ணல. ஸோ இதைத்தான் வந்து நம்ம ஒரு ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்றோம். வெரின் எந்த ஒரு கட்சியுமே வந்துட்டு தனித்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ஆர் கோயலேஷன் கவர்மெண்ட் கூட, ஆர் அலையன்ஸ் யாரு கூட வச்சுமே அந்த 118 அப்படின்ற மேஜிக் நம்பரை ரீச் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் தான் இப்போ ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ இதைத்தான் நம்ம ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்றோம். இந்த ஹங் அசம்பிளின்ற சிச்சுவேஷன்ல கவர்னர் என்ன பண்ணலாம்? Article 164 படி the governor has the right to appoint the chief minister. பட் ஒரு ஹங் அசம்பிளின்ற சிச்சுவேஷன்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அண்ட் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் ஜர்காரியா கமிஷன் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த ஜர்காரியா கமிஷன் வந்து ஒரு 3 விஷயங்கள் சொல்லுது. இந்த மாதிரி ஒரு ஹங் அசம்பிளின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்லுது. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, if a single party has a clear majority, invite them. அதாவது ஒரு பார்ட்டி கிளியர் மெஜாரிட்டி இருக்கு, 118 சீட்ஸ், ஒரு பார்ட்டி ஜெயிச்சிருச்சு, ஒரு சிங்கிள் பார்ட்டியே வந்து 118 மேல ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் அவங்கள வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண இன்வைட் பண்ணுங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன சொல்லுதுன்னா, if no single party has majority, invite a pre-poll alliance or a coalition that has majority together. இப்போ ஒரு சிங்கிள் பார்ட்டியால மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலன்னா pre-poll alliance இருந்திருக்கும் இல்லையா? அதாவது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அலையன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? அந்த அலையன்ஸ் வச்சு இவங்களால மெஜாரிட்டி மார்க் ரீச் பண்ண முடியுதா? அப்படி பண்ணாங்கன்னா அவங்களை இன்வைட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லுது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, அதுதான் நம்மளுக்கு இப்போ அப்ளிகபிளா இருக்கிறது. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்வைட் தி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஆர் தி குரூப் மோஸ்ட் லைக்லி டு ஃபார்ம் a stable government and ask them to prove majority on the floor. So பேசிக்கா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, இப்போ இந்த கேஸ்ல டிவிகே தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி which has 108 seats. No other party has come even close to what TVK has achieved. டிவிகே இன்வைட் பண்ணி நீங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுங்க, ஃப்ளோர் டெஸ்ட் மூலமா மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அப்படின்றது தான் ஜர்காரியா கமிஷன்ல இந்த 3 விஷயம் தான் சொல்லுது. ஸோ ஐடியலா கவர்னர் ஷுட் இன்வைட் த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அண்ட் ஆஸ்க் them to form the government. இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் பிரசிடென்சி, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்கு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான சிச்சுவேஷன் எந்தெந்த ஸ்டேட்ல வந்திருக்கு, அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2018ல கர்நாடகால எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன் வந்திருக்கு. பிஜேபி வந்து 104 சீட்ஸ் ஜெயிச்சிருந்திருக்கு அண்ட் காங்கிரஸ் வந்து 80 சீட்ஸ், ஜனதா தள் வந்து 36
47 சீட்ஸ் ஜெயிச்சிருக்கு. இவங்க எல்லாமே தனித்தனியா கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல மெஜாரிட்டி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வித் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா பிஜேபி வித் 104 சீட்ஸ். அவங்களுக்கு மெஜாரிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு 112 தேவை. சோ இந்த மாதிரி இருக்கு. சோ இந்த சிச்சுவேஷன்ல கவர்னர் என்ன பண்றாருன்னா பிஜேபியை இன்வைட் பண்ணி நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணிட்டு 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல அப்படின்னு கவர்னர் சொல்லிடுறாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் காங்கிரஸ் அண்ட் ஜனதா தள் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க அப்பீல் பண்றாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட வெர்டிக்ட் என்ன வருது அப்படின்னா நீங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க, பட் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு 15 டேஸ்லாம் டைம் கிடையாது, லெஸ் தென் 36 hours தான் டைம், அதுக்குள்ள நீங்க உங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெர்டிக்ட் வருது. அங்க தே ஃபெயில் டு ஷோ த மெஜாரிட்டி. அந்த கட்சி பிஜேபி வந்து ஃபெயில்ஸ், எடியூரப்பா கவர்மெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுது. ஸோ காங்கிரஸ் அண்ட் ஜனதா தளோட அலையன்ஸ் தான் அங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது அந்த டைம்ல. இது வந்து கர்நாடகாவில் நடந்த ஒரு சிச்சுவேஷன் 2018. எக்ஸாக்ட் சேம் சிச்சுவேஷன் 2019ல மகாராஷ்டிராலையும் நடக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கேன் பி இன்வைட்டட் டு ஃபார்ம் கவர்மெண்ட், பட் த ஃப்ளோர் டெஸ்ட் ஹேஸ் டு பி கண்டக்டட் இன் அ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஆர் எவ்வளவு கம்மியான டைம்குள்ள நீங்க வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கம்மியான டைம்குள்ள ஃப்ளோர் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வைக்கணும். இதுதான் நம்ம இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ பேசிக்கா ஃப்ளோர் டெஸ்ட் அப்படின்றதுல என்ன நடக்கும் அப்படின்னா people or MLAs can actually vote for whether TVK can form the government or not. So basically TVK க்கு சப்போர்ட்டிவா சில பேர் ஓட் பண்ணுவாங்க, TVK வந்து எனக்கு ஆட்சி அமைக்க வேணாம் அப்படின்னு சில பேர் ஓட் பண்ணுவாங்க. இதுல சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் TVK. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா என்னன்னா அன்னைக்கு யாரு வந்திருக்காங்களோ, சே நம்மகிட்ட 234 MLAs இருப்பாங்க இல்லையா, 234 அன்னைக்கு வந்து சில பேர் வாக் அவுட் பண்ணிடுவாங்க, சில பேர் வரவே மாட்டாங்க. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு 200 பேர் தான் வந்திருக்காங்க. அந்த 200 பேர்ல வந்து சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் டிவிகே. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு போல என்ன 200 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா நீங்க 101 சீட்டு காமிச்சா போதும். 101 சீட்டு காமிச்சிங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட்சி அமைச்சுக்கலாம். அப்சல்யூட் மெஜாரிட்டி காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்சல்யூட் மெஜாரிட்டி நம்மளோட நம்மளோட டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சிஸ் 234, அதுல 50% பாத்தீங்கன்னா 117 + 1 118 தான் அப்சல்யூட் மெஜாரிட்டி. அப்சல்யூட் மெஜாரிட்டி காமிக்கணும் ஃப்ளோர் டெஸ்ட்ல அப்படின்ற அவசியம் கிடையாது. சிம்பிள் மெஜாரிட்டி காமிச்சா போதும். அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டிக்கான எக்ஸாம்பிள் தான் நான் இப்போ கொடுத்தேன். இப்போ நான் இந்த கொடுத்த எக்ஸாம்பிள் படி 200 பேர் வந்திருக்காங்க, அதுல 108 பேர் வந்து டிவிகேலேருந்தே இருக்காங்க. இப்போ 101 தான் நீங்க காமிக்கணும் அப்படின்னு போல ஆல்ரெடி 108 பேர் இருக்காங்க டிவிகே, அவங்க ஓட்டு போட்டாலே நீங்க வந்துடலாம். உங்களுக்கு எந்த ஒரு மற்ற கட்சியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் வேணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் ஃப்ளோர் டெஸ்ட் அண்ட் இதுதான் ப்ரொசீஜர் டிசைட் பண்ணுறதுக்கு வெதர் மெஜாரிட்டி காமிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொசீஜர் இதுதான். ஸோ டு கன்க்ளூட், டிவிகே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணுமா கூடாதா அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனலி எஸ், த சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி can be invited. They have to be asked to form the government and shortest possible time குள்ள floor test வச்சு அவங்களால மெஜாரிட்டி சிம்பிள் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண சொல்லணும். இதுதான் this is what constitutional law says and this is what the Sarkaria commission says and supreme court precedents-உமே இதுதான் சஜஸ்ட் பண்ணுது. கவர்னர் சைட்ல இருந்து வர வாதம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஸோ நாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிக்வெஸ்ட் வரல டிவிகே சைட்ல இருந்து. இன்ஸ்டெட் டிவிகே வந்து காங்கிரஸோட அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறமா தான் நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னு வந்துச்சு. ஸோ நீங்கள் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, 113 மார்க் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெஜாரிட்டி காமிச்சிட்டு தான் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் அலையன்ஸ் வச்சுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்கள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருந்துருக்கலாம், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டெஸ்ட் வச்சிருந்துருக்கலாம். பட் இப்போ நீங்கள் அலையன்ஸ் வச்சுட்டு வரதுனால ஃபுல்லாக மெஜாரிட்டி காமிச்சிட்டு வாங்க, அப்சல்யூட் மெஜாரிட்டி காமிச்சிட்டு வாங்க அப்படின்றது தான் அவங்க சைடான வாதம். இதுல யாரு கரெக்ட் யாரு தப்பு அப்படின்றத ஐ வில் லீவ் இட் டு யுவர் டிஸ்கிரிஷன். பட் திஸ் இஸ் வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. இது வந்து டே பை டே ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு படம் பார்க்குற மாதிரி, எட்ஜ் ஆஃப் தி சீட் த்ரில்லர் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. டெய்லி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது எல்லாமே வந்து பயங்கரமாக தான் போயிட்டு இருக்கு. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். தேங்க்யூ.